3 நாளைக்கு பிறகு பெருமானார் அந்த நோயாளியை சந்திச்சிருவாங்க. அப்ப இது பெருமானாருடைய வழிமுறை. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த செயல் அல்லாஹ்விடத்தில் அருளை பெற்று தரும். இப்போ ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார், சொந்தக்காரரோ அல்லது உறவோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரரோ தெரிந்தவரோ நண்பரோ பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் என்பதாக நாட்களை தள்ளி போடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனால் பெருமானாருடைய வழிமுறைனா அப்படின்னு சொன்னால், ஒருவர் நோயினால் பாதிக்கப்பட்டுட்டாருன்னா அந்த நோயாளியை 3 நாட்களுக்குள் போய் சந்திச்சிருவாங்க. அது மட்டும் அல்லாமல் அந்த நோயாளியை சந்திச்சுட்டு உடனே வந்துட மாட்டாங்க. நோயாளிகிட்ட அவருடைய மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய செய்திகளை பேசுவது மட்டுமல்லாமல் அவரிடத்துல அவர் விரும்பக்கூடிய உணவை கேட்பாங்க. உங்களுக்கு என்ன உணவு உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் என்ன தரட்டும், உங்களுக்கு என்ன நீங்க விரும்புறீங்க என்பதாக விரும்பக்கூடிய உணவுப் பொருளை கேட்பாங்க. அப்படி ஒரு மனிதரை சந்திக்க போகும் பொழுது அவர் கேட்டாரு, தோல் நீக்கப்பட்ட கோதுமை வேணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டாரு. உடனே யாரிடத்துல தோல் நீக்கப்பட்ட கோதுமை இருக்குதோ அதை கொண்டு வந்து கொடுங்க என்பதாக அந்த நோயாளிக்கு கொடுத்து ஆறுதலை வழங்கினார்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்ப நோயாளிகளை கண்ணியப்படுத்துவது இருக்குது, அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல் என்பதை நம்ம பார்ப்போம். அப்ப இன்றைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்கள்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பேச்சுகளை மதிக்காதது அல்லது அவர்களை சாபமிடுவது, அவர்கள் மீது கோபத்தை காட்டுவது, அவங்கள நம்ம திட்டுவது, அவர்களுக்கு பணிவிடை செய்வதை அருவருப்பாக நினைப்பது, இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கோபத்தை ஏற்படுத்தும். யார் நோயாளியை பெற்றுக்கொண்டாரோ அந்த நோயாளியை கண்ணியமாக நடத்துவதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய அருளை வழங்குகின்றான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, என் இல்லத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வரும்பொழுது என்னுடைய